சில உண்மைகளை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுதான். இப்படிதான் என்னாச்சுன்னா, ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து ஆஸ்பத்திரியில இருக்காரு நெஞ்சு வலியா. அவரை எப்படியே கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி ஐசியூ ரூம்ல இருந்து அப்பதான் அவரு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அது பக்கத்துல ஒரு மகன் கண்ணீரோட, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நல்லா ஆயிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றான். நான் உடனே, அப்படியாப்பா, எங்க நான் உண்மையை தெரிஞ்சுக்காம போயிடுவேன்னு நினைச்சேன், என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, என்னப்பா உண்மை, கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, நீ 9வது படிக்கும் போது கணக்கு பரீட்சையில 90 மார்க் வாங்கிட்டு வந்த. எனக்கு அன்னிலிருந்து சந்தேகம், 9க்கு பக்கத்துல சைபர் நீ தான் போட்டிருப்பேன்னு எனக்கு ஒரு சந்தேகம், அது உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே பையன் சொல்றான், ஏன்பா எப்ப நடந்தது போய் கேக்குறீங்க, எனக்கு இப்ப என்னப்பா பிரச்சனை, நான் நல்லதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இல்லப்பா, எனக்கு அன்னையிலேருந்தே அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, 90 மார்க் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்ல, அந்த 0 நீ தான் போட்டிருப்பேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, நீ தானே போட்ட, உண்மையை சொல்லுப்பா, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லு அப்படின்னு சொல்லி பிடிவாதமா கேக்குறாரு. எப்பா, நீங்க சொல்றதும் உண்மைதான், நான் சொல்றதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது எப்படி ரெண்டு உண்மை இருக்க முடியும், ஏதாச்சும் ஒண்ணுதானே இருக்க முடியும், நீ சொல்லு, 9க்கு பக்கத்துல சைபர் நீ தானே போட்ட, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பிடிவாதமா கேக்குறாரு. வேற வழி இல்லாம இப்ப மகன் சொல்றான், ஆமாப்பா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனா நான் போட்டது சைபர் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க 9 தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்றான் மகன். அப்புறம் என்ன, காப்பாத்துனது வேஸ்டா போச்சுல.